வில்லன்ஸ் ஆர் நாட் கிரியேட்டட், தி ஆர் ரிவீல் அப்படின்ற சென்டென்ஸை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணுது. அதுதான் ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1971 டாக்டர் பிலிப் ஜிம்பார்டோன்ற சைக்காலஜிஸ்டால் கண்டக்ட் பண்ணப்படுது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக 24 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க இருக்கிற எல்லாருமே நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், யாருமே கிரிமினல்ஸோ வயலன்ஸ் பண்ணக்கூடியவங்களும் இல்லை. இவங்களை 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. 12 பேரை காட்ஸாகவும் 12 பேரை பிரிசனர்ஸாகவும். ஒரு நாள் கழித்து இந்த பிரிசனர்ஸ்க்கு வர வேண்டிய ஃபுட்டை காட்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தூங்க விடாமல் பண்ணுறாங்க. பிரிசனர்ஸை அவமானப்படுத்துகிறாங்க. லிட்ரலி இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே கேட்கணும்னு ரூல்ஸ் போடுறாங்க. 2வது நாள் பிரிசனர்ஸ் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் எமோஷ்னலாக ப்ரோக் ஆகுறாங்க. சில பேர் அழுகிறாங்க, சில பேர் எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க, சில பேர் மன உளைச்சல காரணாகிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்பவே டேஞ்சராக போனதுனால 2 வாரத்துக்கு நடக்க வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட் வெறும் 6 நாளில் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் பிலிப் ஜிம்பார்டோ தள்ளப்பட்டார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து ஒன்று வெளியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போ ஒரு மனுஷனுக்கு பவர் அண்ட் அத்தாரிட்டி லிமிட்டே இல்லாமல் கிடைக்குதோ அவனோட டார்க் சைட் வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க வில்லன்ஸ் ஆர் நாட் பார்ன், தே ஆர் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, வில்லன்ஸ் ஆர் நாட் கிரியேட்டட், தே ஆர் ரிவீல்ட் அப்படின்னு.